Welcome to Safwa Safreen channel. என்னோட பழக்கம். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கப்ப தொப்பியாக்கி பாக்குறேன். தேவையில்லாம எனக்கு நீ வேலையை இழுத்து விடுற. யார் என்ன திட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவையானதை நான் பண்ணி பாப்பேன். எல்லாம் புதுசு புதுசான கண்டுபிடிப்பா இருக்கும். ஹோம்வொர்க் பண்றதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் 1/2 மணி நேரத்துல பண்றதை அது 5 நிமிஷத்துலயே முடிச்சிடும். காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு கொண்டு வர மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க எது இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிடும். கொட்டுறதுல முருங்கை தட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்குள்ள சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படியா? பிடிச்சிருக்கா உனக்கு? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. தேவதோ. ரெடியா? இப்ப நான் போலாமா? ரெடி, நீ போலாம். சோமு, சோமு, உனக்கு ஒண்ணாகலையே. ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவு செகண்ட் பாக்கி இருக்கு? 3.2 seconds. புது ரெக்கார்ட் தான். அடுத்த தடவை இதோட நல்லா ஃபாஸ்டா பண்ணுவேன், நிச்சயமா சொல்றேன். சோமுக்கு எப்பவுமே ஆசனமு ஜாஸ்தி. இதுவே ஃபாஸ்டா தான் பண்ணிருக்கான். இதுக்கு மேல ஃபாஸ்டா போனா ஒரேடியா மேல போக வேண்டியதுதான். இந்த தடவை நல்லா கவனிச்சு பண்ணணும். ஏன் கிட்டே ஆட்டம் கட்டிய நீ? ஏன் கிட்ட மோதிர எதையும் விட மாட்டேன். ஒண்ணு தவிர என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்பிதான் இருக்காங்க. ரொம்ப உண்மை. சோமு, பாரு, இது எனக்கு எட்டவே மாட்டேங்குது. கொஞ்சம் எடுத்து தாயே. இரு, எடுத்து தரேன். நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இப்ப என்ன, நான் குள்ளம், அதனால எடுக்க முடியலங்கறியா? ஆமா, நீ குள்ளந்தான். உன் மனசுல ரொம்ப உயரம் என்ன வளர? எல்லாரும் விட நான் தான் உயரமானவன். அதுல என்ன சந்தேகம்? ரொம்ப உயரம். பாத்துட்டேன். நான் எத்தனையோ தடவை அளந்து பாத்துக்கிட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு என்னால வளரவே முடியல. ஒரு இன்ச்சு கூட நான் வளரவே இல்ல. என்ன தவிர எல்லாரும் வளர்றாங்க. என்னோட தங்கச்சி மேகா கூட என்னை விட வளர்ந்துட்டா. இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இது எனக்கு போறவே இல்ல. நீ தான் குள்ளமாச்சே, இதை நீ போட்டுக்கோ, உனக்கு சரியா இருக்கும். அம்மா எனக்கு புது சட்டை வாங்கி தரேன் இருக்காங்களே. எனக்கு ஒண்ணு பழசெல்லாம் போடணும் தலையெழுத்து இல்ல. நானும் வளர்த்து காமிக்கிறேன். நான் இது ஒரு சவாலா எடுத்துக்கிறேன். நாம தான் கடைசியா வரோம் போல இருக்கு. நமக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாரு. முதல்ல வந்து என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. என்ன எல்லாரும் கவனிக்கணும்ன்றதுக்காக தான் லேட்டா வரேன். ஏய், பாத்து வாங்க, நடுவுல நாங்க நிக்கிறோம்ல. சின்ன பசங்க இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. இவங்க 2 பேரும் கிண்டல் பண்றதே வழக்கமா வச்சிருக்காங்க. நீங்க யாரு எங்களை கேக்குறதுக்கு? நாங்க எப்ப வேணா எங்க வேணா போவோம். அது எங்க இஷ்டம். எங்களை எதிர்த்து பேசினா எங்களுக்கு பிடிக்காது. நாங்க விட்டு வைக்க மாட்டோம். என்னடா? ஆமா ஆமா அதேதான். விட்டு வைக்க மாட்டோம். நாங்க இங்க முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். ஆமா நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். எனக்கு எப்பவுமே முதல்ல வர்றதுதான் பிடிக்கும். அதனால இந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துட்டேன். அதேதான். ஆமா. விட்டா அவனுங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. வா நம்ம போலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஜாலியா போயிட்டு வாங்க. டாடா பாபா see you. போட்டா மாதிரியே பிளான ஒர்க் அவுட் பண்ணிட்டல. அருமையா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க ப்ரொஃபசர். நீங்க சொல்றத சொன்ன மாதிரியே செய்யறன்றதுல கில்லாடியா இருக்கிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ அதிகமா பேசுறத கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னா ஒருத்தன் அதிகமா பேசி அவனோட நாக்கு வெளியில வந்து விழுந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாக்க தூக்கிட்டு போறதுக்கே 4 நாள் ஆச்சான். அவங்க ரொம்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாரு. அவங்க கிடக்குறாங்க, விடு. நீ தான் திறமையா பேசி அவங்கள சமாளிச்சு அனுப்பிட்டியே. எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அது என்னால தாங்கவே முடியல. என் திறமையை நான் நிரூபிச்சு காட்டுவேன். இப்ப பதில் சொல்லுங்க. இந்தியாவோட தலைநகர் எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்றேன். எனக்கு தெரியும் மிஸ். ஏய், எனக்கு தெரியும். நான் சொல்றேன் மேரியும். நான் சொல்றேன். தெரியும். எனக்கு தெரியும். சரி ஜிம், நீ சொல்லு பாக்கலாம். டெல்லி. கரெக்ட் ஜிம், வெரி குட். தேங்க் யூ. எல்லாரையுமே கவனிக்கிறாங்க, என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் நிச்சயமா இது இப்படியே விட மாட்டேன். ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருப்பேன். நான் ஒரு படைப்பாளி. அது நிச்சயமா ஒரு நாள் இந்த உலகம் புரிஞ்சுக்கோ. என் திறமையை நிரூபிச்சு காட்டுவேன். முதல்ல எல்லா பொருளும் கரெக்டா இருக்கான்னு பாக்கலாம். விண்டோ வாஷர் இருக்கு, 2-3 கொண்டு வந்திருக்கேன். அப்புறமா ரெக்க கூட இருக்கு. டிவி ஏரியெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏய், என்ன ஆச்சு? கேபிள் டிவில ஒண்ணுமே வரல. கார்டன் டிவி வரலன்னு கத்துறான். அப்ப டிவி இதுல இருக்கு. நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கேன். புக்க பார்த்து செக் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன?
எல்லாமே தயாரா இருக்கு. இப்போ இது ரெண்டத்தையும் ஒண்ணா சேர்க்க வேண்டியதுதான். நிறைய சாக்ஸ் வேணும். முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனாலும் இது ரொம்ப ஓவர். எங்கேயா தடுக்கி கிடுக்கி விழுந்தா என்ன ஆகும்? அப்ப மத்தவங்க உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? தடுக்கி கிடுக்கியா? என் வாழ்க்கையில தடுக்கல்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. இல்ல இருந்தாலும் ஏன்னா எனக்கு இவ்ளோ நீள கால் இருக்கு, டெலிஸ்கோபிக் கை இருக்கு. அதுவும் நானே தயாரிச்சது. இத வச்சு என்ன பண்றேன் நானே காமிக்கிறேன் பாரு. ஓகே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கோல் போடுறீங்க? இங்க பாருங்க, என் கிட்ட கொடுங்க. நான் என் கைய வச்சு அழகா கோல் போடுறேன். தாங்க. முதல் தடவையா கொஞ்சோண்டு தடுக்க ஏற்பட்டிருக்கு. ஆனா நான் அதை சீக்கிரமா சரி வெளியில காமிச்சுக்கலனாலும் உள்ளுக்குள்ள எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. என்னால அதை தாங்கவே முடியல. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. மறுபடியும் சரி பண்ணிட்டு விடாம முயற்சி பண்ணேன். இன்னைக்கு நீ செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே நீதான் இதெல்லாம் செய்றியா? எந்த சவால் இருந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருந்தேன். ஏ ஜெசிகா, சீக்கிரமா கிளம்பு. அடச்சி, கிளாஸ்ல கூட என்னால எல்லாத்தையும் தனியா கவனிக்க முடிஞ்சது. பாத்தீங்களா, இந்த மரவட்டிக்கு எத்தனை கால்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாக்கலாம். மிஸ் மிஸ், நான் சொல்றேன். நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓ, மறுபடியும் தடங்கள். நான் உயரமா இல்லைன்னு முதல்ல அவமானப்பட்டேன். இப்போ உயரமா இருக்கேன்னு அவமானப்படுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. கவலைப்படாம இருப்பா. இன்னைக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க. நிச்சயமா. நீ இத இப்ப விளையாட நினைச்சாலும் ஒரு நாள் இது நடக்கதா போகுது. நான் ஒரு தனியா மிஷினை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பேரு ஸ்டிச்சிங் மிஷின். என்ன நானே செக் பண்ணிப்பேன், அப்புறமா என்ன நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். தேவைப்பட்ட மண்ணை அதிகமாக்கிப்பேன், தேவைப்பட்ட குறைச்சுப்பேன். எல்லாம் சரியா நடந்துட்டு இருந்தது. என்ன ஜெசிகா சொல்ற? உனக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்கா? ஏன் இருக்க கூடாது? இதெல்லாம் பார்த்தா எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நான் கண்டுபிடிச்ச இந்த மிஷின் ரொம்ப சுலபமானது. செய்யறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதுல சாண்ட் பேக்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். சாண்ட் பேட்ஜா? வழக்கமானதுதான். உன்னை நீளமா வளரணும்னா அந்த காலத்துல கல்ல கட்டி தொங்க விடுவாங்கல்ல. நீ எதை பத்தி சொல்ற? புடலங்காய பத்தி தான் சொல்றேன். சொல்றது என்ன, இப்ப செஞ்சே காமிக்கிறேன் பார். சரி. நான் தினமும் தூங்க போகும்போது இதுல கை கால்லாம் மாட்டிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு தான் தூங்குவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நான் எப்படி வளர்றேன்னு. ஏய், அவளை பாத்தீங்களா? என்ன அழகு. உன்னை விட நான் தான் அழகா இருக்கேன் மேகா. நானும் உன்ன மாதிரி அழகாகணும். எப்ப அழகாவேனா? ஒரு நாள் நீ வளர்ந்தா அப்படி ஆகலாம். மேகா தெரிஞ்சிட்டு இருப்பா அவளை விட நான் சிறந்தவள் ஆயிட்டேன்னு. அடுத்த தடவை அந்த மாதிரி பழைய சட்டையை என்கிட்ட வந்து கொடுக்க மாட்டால. ஒருவேளை அவளும் வளர்ந்துடுவாளோ? 2 வாரம் நான் ஸ்டிச்சிங் மிஷினை யூஸ் பண்ணேன். இப்போ அதை டெஸ்ட் பண்ண போறேன். என்ன இவ்வளவு நேரமா பாக்குற? சீக்கிரமா சொல்லு. ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கொஞ்சம் கூட வளரவே இல்ல. லாஜிக்கலாவும் இல்ல, சயின்டிபிக்காவும் இல்ல, வளரவே இல்ல. என்னது? என்ன? ஏய், நீ ஜெயிச்சிட்ட போல இருக்கு. முதல்ல இருந்ததுக்கு இப்ப நீ வளர்ந்திருக்க. ஏய், எனக்கு தெரியும் நான் வளருவேனே. யாஹூ! இப்ப நான் குள்ள இல்ல. இனிமே யாரும் என்ன கிண்டல் பண்ண முடியாது. என்னோட கண்டுபிடிப்பால நான் ரொம்ப உயர்ந்துட்டேன். ஆமா, நானும் தான். என்னது? ஆமா, என்னை விட அவன் உயரமா இருக்கான். இருக்காது, இருக்க கூடாது. என்ன தவிர யாரும் அந்த மிஷினை யூஸ் பண்ண கூடாது. அது தேவையே இல்ல. குழந்தைங்கன்னா வளருவாங்க. நாம இப்ப வளர்ச்சி பருவத்துல தான் இருக்கோம். வளர்ச்சி பருவமா? அதனாலதான் நீயும் வளர்ந்திருக்க போல இருக்கு. அப்ப நான் வளர்ந்ததுக்கு மிஷின் காரணம் இல்லையா? இல்ல. உனக்கு என்னோட ஸ்டிச்சிங் மிஷினை பத்தி தெரியாது. எப்பவும் என்னோட கண்டுபிடிப்பு சிறந்ததுதான். எல்லாரும் கவனிங்க, நான் வளர்ந்துட்டேன். மேகா வளர இன்னும் நாளாகும். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா, நான் இப்பவே உயரமா வளரணும். எப்பவும் வாழ்க்கையில நம்ம உற்சாகமா இருக்கணும். சோமு ரொம்ப அப்பாவி. அதனால அவன் கூட நான் விளையாடினா அவன் தப்பா நினைக்கவே மாட்டான். ரெடியா சோமு? ஓகேப்பா, இப்ப நான் தயார். நீ தயாரா? இங்க பாருங்களேன், நடக்க போறது தெரியாம என்ன கூப்பிடுறான். பாவம் அவன். 3, 2, 1. வாழ்த்துக்கள். ஜாக்கிரதை பார்த்து போ.
எவ்வளவு நேரம் ஆச்சு? 4.21 செகண்ட். புது ரெக்கார்ட். நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். நீ சாதிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாம அறிவாளிங்க. இன்றைய சாதனை நாளைய சரித்திரம். நாம சரித்திரம் படிக்க பொறுத்திருக்கோம். Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.